எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வீட்டில் வந்து பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து இப்போ 2 பாக்கெட்டு பால் பாக்கெட்டை வச்சு 1/2 லிட்டர் பாக்கெட்டை வந்து 2 லிட்டர் பால் பாக்கெட்டை எடுத்து அதை கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வைக்கும்போதே நம்ம வினிகர் வந்து 2 மூடி அந்த அந்த பாட்டிலில் இருக்க மூடியில் 2 மூடி எடுத்து வினிகரை ஊற்றியாச்சு. ஊற்றினோடனே இந்த மாதிரி தண்ணி வந்துடுச்சு. உடனே அதை எடுத்து வடிகட்டுறதுல எடுத்து வச்சாச்சு. உடனே அடியில் தண்ணியெல்லாம் இறங்கிடும். மேலே வந்து அந்த பன்னீர் மட்டும் இருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். இது ஒரு நேரம் ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. இப்போ இந்த பன்னீர் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து வெட்டி எடுத்தாச்சு. எடுத்து அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு கிணத்துல போட்டுட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம். இல்லைன்னா பன்னீரை வந்து வச்சு ரசகுல்லா அந்த மாதிரி செய்யனாலும் செய்யலாம். பன்னீர் பிரியாணினா கூட செய்யலாம். இதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி. மஞ்சள் தூள் எப்படி வீட்டில் வந்து நம்ம அரைச்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மஞ்சள் கிழங்கு வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு ஒரு 100 கிராம் வாங்கியாச்சு. அதை வந்து இந்த மாதிரி இடிக்கிறதுல வச்சு சின்ன சின்ன துண்டாக இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில் வச்சு போடுங்க. நல்லா அதிலே வந்து நல்லா அரைஞ்சி வந்துடும். சுத்தமாக சின்னதாக அரைஞ்சி நல்லா வந்துடும். அதை எடுத்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். குழம்புக்கு போடுங்க. நன்றி. இப்போ சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சேனக்கிழங்கை வந்து எடுத்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அந்த தோலெல்லாம் நல்லா வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டாக வந்து சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் ரொம்ப சின்னதாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்து அதை வந்து ஒரு கிணத்துல போட்டு கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் வடிகட்டுறதை வச்சு வடிகட்டிட்டு கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம் போட்டுட்டு கழுவி வச்சு அந்த சேனக்கிழங்கை போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து இவ்வளோ அளவுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இந்த எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் கூட வேகமாக வெந்துடும். அது வந்து இது வந்து நல்லா அந்த கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்ருங்க. நல்லா கிண்டி வந்து சுருளை வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சின்ன தட்டில் வந்து அந்த இதை எடுத்து வச்சு அமுக்கி பாருங்கள். கையால் நல்லா அமுக்க வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நன்றி. இப்போ வேர்க்கடலையும் வெல்லத்தையும் வச்சு புதுசாக வந்து ஒரு இனிப்பு வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வேர்க்கடலையை வந்து மைக்ரோவேவில் வந்து வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து திருகி விடுங்க. மெனுன்னு போட்டிருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி திருகிட்டு நம்பர் வந்து 2 மினிட்ஸும் 50 செகண்ட்ஸும் வச்சுக்கோங்க. 2 நிமிஷமும் 50 செகண்ட்ஸும். அதில் இந்த ஸ்டார்ட்டுங்கிறத அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டோடனே ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் எண்டுன்னு வந்தோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி திரும்பி ஒரு தடவை அதே மாதிரி செஞ்சுட்டு திரும்பி அதை மாதிரி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வேர்க்கடலையெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அந்த தோலெல்லாம் வந்து அதை எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அப்புறம் வெல்லம் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து ஒரு சுத்தியில் வச்சு உடைங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இதை வச்சு உடச்சி துண்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தையும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு அதையும் லேசாக துண்டாக இருக்க அந்த வெல்லத்தை மிக்சியில் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து உருண்டையாக பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்ல சத்தான ஆகாரம் வந்து இது வந்து நிறைய அயன் சத்தெல்லாம் இதில் இருக்குது. இந்த வேர்க்கடலையிலையும் இந்த வெல்லத்துலேயும் அதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸில் இது ஒரு ஸ்நாக்ஸ். இது மாதிரி செய்யுங்க. நன்றி.